The World Unfiltered. So they hit Qatar, Saudi Arabia, UAE, Bahrain, Kuwait. Nobody expected that. We don't need anybody. We're the strongest nation in the world. We have the strongest military by far in the world. We don't need them. மத்திய கிழக்கில் வெடிச்சிருக்கக்கூடிய ஆபரேஷன் எபிக் ஃபியூரி, இந்த போர் வெறும் இராணுவ மோதலாக இல்லாமல் 80 ஆண்டுகால உலகளாவிய கூட்டணிகளை சிதைக்கும் ஒரு சக்தியாக மாறியிருக்கிறது. நேற்று வரை உலகை கட்டியாண்ட அமெரிக்கா இன்று தன்னுடைய நீண்டகால நண்பர்களால் தனித்து விடப்பட்டு தன்னுடைய பரம எதிரிகளிடம் கூட கையேந்தக்கூடிய ஒரு விசித்திரமான சூழலில் நிற்கிறது. நாங்கள் உங்களை பாதுகாக்கிறோம், ஆனால் எங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் எங்கே அப்படிங்கிற கேள்வியை ட்ரம்ப் எழுப்புகிறார். இது நியாயமாக தெரிந்தாலும் ஐரோப்பிய நாடுகள் இந்த போரை அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட தேவையற்ற நெருக்கடி அப்படின்னு கருதுகிறாங்க. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு ஐரோப்பிய நாடுகளை நட்பு நாடுகள் என்றும் பாராமல் கடுமையான நெருக்கடிகளை கொடுத்தாரு. வரி விதிப்பு, எல்லை மிரட்டல்கள், ஆக்கிரமிப்பு அப்படின்னு ட்ரம்ப் கொடுத்த நெருக்கடிகளுக்கு அளவே இல்லை. ரஷ்யாவுடனான போரில் அமெரிக்கா யுக்ரைனுக்கு உதவிக்கு வந்ததுனால ஐரோப்பிய தலைவர்கள் ட்ரம்போட அடாவடியை பொறுத்து கொண்டனர். தற்போது ஈரானுக்கு எதிரான போரில் நேட்டோ நாடுகளும் ஐரோப்பிய தலைவர்களும் தனக்கு உதவ வேண்டும் அப்படின்னு ட்ரம்ப் எதிர்பார்க்கிறாரு. ஹார்முஸ் ஜலசந்தியில் ஈரான் தாக்குதல்களை முறியடிக்கிறதுக்கு ஐரோப்பாவும் நேட்டோ நாடுகளும் தங்களுடைய போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முன் வச்சாரு ட்ரம்ப். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப்போட கோரிக்கையை யாருமே ஏற்கவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு இதில் இருக்கக்கூடிய நிலைமை. அவர்களை ஷேம் அப்படின்னு கடுமையாக விமர்சிக்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். We don't need anybody. We're the strongest nation in the world. We have the strongest military by far in the world. We don't need them. ஐரோப்பிய தலைவர்கள், குறிப்பாக ஜெர்மனியினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் சர்வதேச சட்டங்களை பாதுகாப்பது முக்கியம் என்றாலும் கூட அமெரிக்காவுடைய ஒருதலைபட்சமான இராணுவ நடவடிக்கைகளில் தங்களை இழுக்க வேண்டாம் அப்படின்னு கராராக தெரிவிச்சிட்டாங்க. ஈரான் மீதான ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய தாக்குதல் நடவடிக்கை என்பதனால நேட்டோ விதி எண் 5 இதுக்கு பொருந்தாது அப்படின்னு நேட்டோ நாடுகள் கைவிரிச்சிட்டாங்க. இந்த நேட்டோ விதி எண் 5 அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எண் 5 படி நேட்டோ உறுப்பு நாடுகளில் ஏதோ ஒன்று தாக்கப்பட்டுச்சு அப்படின்னா மற்ற நாடுகள் அனைத்தும் உடனடியாக அந்த நாட்டுக்கு இராணுவ ரீதியாகவும் மற்ற வகைகளிலும் உதவ முன்வர வேண்டும். ஆனால் ட்ரம்ப் ஈரான் மீது எந்த அவசியமும் இல்லாமல் நேரடியாக போர் தொடுத்திருக்கிறதுனால அமெரிக்காவின் நட்பு நாடுகள் இதை நேட்டோ விதிக்கு கீழே வராது அப்படின்னு நினைக்கிறாங்க. விதி எண் 5ங்கிறது ஒரு நேட்டோ நாடு தாக்கப்பட்டால் மட்டுமே செல்லுபடியாகும். அமெரிக்கா தானாக சென்று ஈரானை தாக்குகிறது. இதில் ஈரான் பதிலடி கொடுத்தால் அது அமெரிக்காவால் தேடிக்கொண்ட வினையை தவிர நேட்டோ நாடுகளின் கூட்டு பொறுப்பல்ல அப்படின்னு ஜெர்மனியும் பிரான்ஸும் தெரிவிச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய மிக நெருங்கிய நட்பு நாடாக இருக்கிறது பிரிட்டன். அந்த பிரிட்டன் கூட இந்த விவகாரத்தில் மிகவும் எச்சரிக்கையாகவே இருக்கிறது. வான்வழி தற்காப்புக்கு மட்டுமே உதவ முடியும் அப்படின்னு சொல்லிடுச்சு பிரிட்டன். ஹார்முஸ் ஜலசந்திக்கு கப்பலை அனுப்ப போவதில்லை அப்படிங்கிறதுலையும் திட்டவட்டமாக ஒரு கருத்தை சொல்லுது பிரிட்டன். ட்ரம்போட கோரிக்கையை முதல்ல நிராகரித்தவர் யார் தெரியுமா? ஸ்பெயினோட பிரதமர் பெட்ரோ சான்சஸ். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீதான தாக்குதலை தொடங்கிய உடனே தொலைக்காட்சியில் உரையாற்றிய பெட்ரோ என்ன சொன்னார்னா, நோ டு த வார் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை முன் வச்சார். 2003 ஈராக் போரின் போது ஏற்பட்ட பேரழிவுகளை நினைவூட்டினார். அதே தவறை மீண்டும் செய்யறதுக்கு ஸ்பெயின் அனுமதிக்காது அப்படின்னு கராராக தன்னுடைய கருத்தை முன் வச்சார். அமெரிக்காவுடைய இந்த போர் சர்வதேச சட்டங்களுக்கு புறம்பானது அப்படின்னும், இது உலக நாடுகளை ரஷ்யன் ரவுலட் விளையாட்டில் தள்ளுவதை போன்றது அப்படின்னும் விமர்சனத்தை முன் வச்சார். இந்த ரஷ்யன் ரவுலட் அப்படின்னா என்னன்னு ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். ரஷ்யன் ரவுலட் விளையாட்டு மிகவும் ஆபத்தான, உயிரை பணயம் வைத்து விளையாடக்கூடிய ஒரு சூதாட்டம். அரசியல் மற்றும் இராணுவ வியூகங்களில் ஒரு முடிவு மிகப்பெரிய அழிவை தரக்கூடும் அப்படின்னு தெரிந்தும் எடுக்கப்படக்கூடிய அபாயகரமான துணிச்சலை குறிக்கிறதுக்கு தான் இந்த பதம் பயன்படுத்தப்படுது. இந்த விளையாட்டை நாம் பல தமிழ் படங்களில் பார்த்துருப்போம், பல ஹாலிவுட் மூவிஸ்லையும் பார்த்துருப்போம். ஒரு துப்பாக்கியில் ஒரே ஒரு தோட்டாவை வைத்து கொண்டு விளையாடும் தற்கொலை விளையாட்டு. பெட்ரோ சான்சஸ் என்ன பண்ணுறாருன்னா, வாய்மொழி எதிர்ப்பு மட்டும் தெரிவிக்கல, செயல்லையும் ட்ரம்ப்புக்கு பெரும் சவாலை கொடுக்குறாரு. ஸ்பெயினில்
ரோட்டா மோரான் அப்படின்னு 2 அமெரிக்க இராணுவ தளங்கள் இருக்கின்றன, மிகப்பெரிய இராணுவ தளங்கள். இந்த இராணுவ தளங்களை ஈரான் மீதான தாக்குதலுக்கு பயன்படுத்துறதுக்கு அவர் அனுமதிக்க மறுத்துவிட்டார். இதில் ரோட்டா காடிஸ் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தளம், அட்லாண்டிக் பெருங்கடலில் அமெரிக்காவுடைய மிக முக்கியமான கேந்திர புள்ளினே சொல்லலாம். இந்த தளம் அமெரிக்காவின் ஏவுகணை எதிர்ப்பு அழிப்பு கப்பல்களுடைய தாயகமாக விளங்குகிறது. மோரான் விமானப்படை தளம் இருக்கு இல்லையா, மோரான் ஏர்பேஸ் ஸ்பெயினோட செவில் மாகாணத்தில் அமைந்திருக்கிறது. இந்த தளம் அமெரிக்க விமானப்படையினுடைய எரிபொருள் நிரப்பு முனையமாக செயல்பட்டு இருக்கு. அமெரிக்காவிலிருந்து மத்திய கிழக்கு நோக்கி பறக்கக்கூடிய போர் விமானங்களுக்கு நடுவழியில் எரிபொருள் நிரப்புறதுக்கு இதுதான் மிகவும் நெருக்கமான ஒரு பேஸ். அமெரிக்கா இங்கிருந்து தன்னுடைய விமானங்களை இயக்கிறதுக்கு சான்சஸ் அனுமதி மறுத்துவிட்டதுனால 15க்கும் மேற்பட்ட எரிபொருள் நிரப்பும் விமானங்களான KC-135 டேங்கர்ஸ் வெளியேற்றப்பட்டு ஜெர்மனிக்கு கொண்டு செல்லப்பட்டன. அப்படி ஒரு நெருக்கடியை உருவாக்கிட்டார் அவர். சான்சஸினுடைய இந்த முடிவினால் ஆத்திரமடைந்த ட்ரம்ப் என்ன பண்ணார்னா, ஸ்பெயின் மேலே வர்த்தக தடைகளை விதிப்பதா ஒரு மிரட்டல் விடுகிறார். யாருடைய மிரட்டலுக்கும் பயந்து உலகத்திற்கு தீமை விளைவிக்கக்கூடிய ஒரு செயலில் நாங்கள் கூட்டாளியாக இருக்க மாட்டோம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக சொன்னது யாரு? சான்சஸ் தான். இது ட்ரம்ப்புக்கு இப்படி ஒரு துணிச்சலான ஒரு பதிலடியை அவர் கொடுத்தாருன்னே சொல்லணும். சான்சஸினுடைய இந்த துணிச்சல் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய மற்ற நாடுகளையும் சிந்திக்க வைத்தது. தொடர்ந்து பல முனைகளிலிருந்தும் ட்ரம்ப்புக்கு கண்டனங்கள் எழுந்தன. ட்ரம்ப் ஈரான் மீது தொடுத்திருக்கக்கூடிய போரை உலக பொருளாதாரத்தை நிலைகுலைய செய்யக்கூடிய ஒரு பொறுப்பற்ற நடவடிக்கை அப்படின்னு கனடா பிரதமர் மாக்கானி விமர்சித்தார். லக்சம்பர்க், இது ஒரு சின்ன நாடு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய லக்சம்பர்க்குடைய துணை பிரதமர் ஜேவியர் பெட்டல் ஒரு படி மேலே போய் அமெரிக்காவினுடைய போக்கை பிளாக்மெயில் அப்படின்னு விமர்சனம் பண்ணார். அமெரிக்காவின் மிரட்டலுக்கு நாங்கள் ஒருபோதும் பணிய மாட்டோம் என்று அவர் நேட்டோ கூட்டத்தில் பகிரங்கமாக தெரிவித்தார். ஐரோப்பிய நாடுகளுடைய முடிவு ட்ரம்ப்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜதந்திர தோல்வியாக பார்க்கப்படுது. யார் உண்மையான நண்பன் அப்படிங்கிற குழப்பத்தில் அமெரிக்கா தவிக்கக்கூடிய வேளையில் ஐரோப்பா தன் சொந்த பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அமெரிக்காவை தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் ட்ரம்ப் வேறு வழி இல்லாமல் தன்னுடைய நீண்டகால எதிரியாக இருக்கக்கூடிய சீனாவிடமே உதவி கேட்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். சீனா தனது எண்ணெய் இறக்குமதியில் 90% ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தான் பெற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால் அந்த பாதையை திறக்கிறதுக்கு சீனா தன்னுடைய போர்க்கப்பல்களை அனுப்ப வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை விடுத்திருக்கிறார் ட்ரம்ப். டொனால்ட் ட்ரம்ப்போட இந்த கோரிக்கைக்கு சீனா இதுவரை பச்சை கொடி காட்டவில்லை. அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட குழப்பத்தை சுத்தம் செய்ய சீனா வர வேண்டுமா அப்படிங்கிற கேள்வியை யார் எழுப்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீன அரசனுடைய ஊடகங்கள் தான் இந்த கேலி செய்திகளை வெளியிடுறாங்க. உலகின் ஒரே வல்லரசு அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய அமெரிக்கா சிறிய ஒரு கடல் வழி பாதையை திறக்கிறதுக்கு சீனாவிடம் உதவி கேட்பது அமெரிக்காவின் இராணுவ வலிமை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் முடங்கிவிட்டதையே காட்டுதுன்னு அமெரிக்காவை விமர்சிக்கக்கூடியவர்களாம் சொல்லக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. நேற்று வரை சீனாவின் வர்த்தக ஆதிக்கத்தை ஒடுக்க நினைத்த ட்ரம்ப் இன்று அதே சீனா தன்னுடைய போர்க்கப்பல்களை கொண்டு வந்து அமெரிக்காவுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. உலக அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை என்பதை இது உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள்லாம் குறிப்பிடுறாங்க. உள்ளூர் அரசியலாக இருந்தாலும் உலக அரசியலாக இருந்தாலும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டு தான், நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. இந்த குழப்பத்துக்கு இடையில் ஈரானை புகழ்ந்து தள்ளியிருக்கிறாரு ட்ரம்ப். அமெரிக்காவுடைய தளம் ஒன்றின் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் குறித்து வியப்பை வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய ட்ரம்ப், ஈரானியர்கள் மிகவும் துல்லியமாக தாக்கக்கூடியவர்கள், அவர்களுடைய ஏவுகணைகள் எங்கே செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும், அவர்கள் புத்திசாலித்தனமான மக்கள், வலிமையான தலைமை அப்படின்லாம் கூட சொல்லியிருக்கிறார். Qatar, Saudi Arabia, UAE, Bahrain, Kuwait. Nobody expected that. We were shocked. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அவருடைய பைட்டை கேட்டபோது, என்ன ட்ரம்ப் இப்படி பேசுகிறாருன்னு. பொதுவாக ஒரு நாட்டை தாக்கும்போது அதை இழிவுபடுத்தி பேசுவது தான் ட்ரம்ப்போட வழக்கம். ஆனால் நேற்று அவர் ஈரானியர்கள் தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் சவுதி, கத்தார் உள்ளிட்ட நாடுகளை ஈரான் தாக்கும் அப்படின்னு அமெரிக்கா நினைத்து கூட பார்க்கவில்லை, நாங்கள் ஷாக் ஆகிட்டோம் அப்படின்னு குறிப்பிடுறார். இந்த புகழ்ச்சி டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய வழக்கமான அதிரடி மற்றும் முரண்பாடான பேச்சினுடைய உச்சமாக பார்க்கப்படுது. நேற்று வரைக்கும் ஈரானை பயங்கரவாதத்தின் உறைவிடம் அப்படின்னு கடுமையாக சாடி கொண்டிருந்த ட்ரம்ப் இன்னைக்கு திடீரென அவர்களுடைய இராணுவ துல்லியத்தை புகழ்வது உலக நாடுகளை கொஞ்சம் குழப்பத்தில் ஆழ்த்தியிருக்கு. இது ஈரானை ஒரு ஒப்பந்தத்திற்கு அழைப்பதற்கான ட்ரம்ப்போட சிக்னல் அப்படின்னு ஒரு தரப்பினரும், நாட்டோ நாடுகளை அவமானப்படுத்துவதற்கான தந்திரம் அப்படின்னு மறுதரப்பினரும் கருத்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. போர் தொடங்கிய முதல் வாரத்தில் ட்ரம்ப் என்ன சொன்னார்? வி ஷால் வின் அப்படின்னு சொல்லியிருந்தார். இரண்டாவது வாரத்தில் வி ஒன்
அப்படின்னு இருந்தார். நாங்கள் வெற்றி பெற்று விட்டோம் அப்படின்னாரு. 3வது வாரத்தில் we are winning அப்படின்னாரு. வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம்னாரு. 4வது வார தொடக்கமும் வந்துவிட்டது. இப்போது அவர் சொல்கிறார் சென்ட் ஹெல்ப் அப்படின்னு மற்றவர்களுடைய உதவியை கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார். அப்போ ஈரானை குறைத்து மதிப்பிட்டு விட்டாரா டொனால்ட் ட்ரம்ப் அப்படிங்கிற கேள்வியும் எழுகிறது. ட்ரம்ப் தன்னிச்சையாக தொடங்கிய இந்த ரஷ்யன் ரவுலட் விளையாட்டில் அந்த ஒற்றை தோட்டா யாரை தாக்கப் போகிறது என்பதுதான் உலக நாடுகளின் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.